நீங்கள் இன்னும் டியூப் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தமிழால் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி நம்மளோட ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ணுறது, அது எந்த ஆப்பில் எடிட் பண்ணுறது அப்படின்றத தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம எடிட் பண்ணக்கூடிய ஆப்போட நேம் பார்த்திங்க அப்படின்னா பீட் சிங்க். ஸோ இது யாரோடது பார்த்திங்க அப்படின்னா கைன்மாஸ்டர் கம்பெனியோட இன்னொரு லான்ச். ஸோ இந்த ஆப்பில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி பீட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோ ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி வீடியோவாக சேவ் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஸ்டேட்டஸில். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு பீட் சிங்க் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வரும். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப் ஓப்பன் பண்ண உடனே உங்களோட ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து கேலரி வந்து ஓப்பன் ஆகும். அதாவது நம்மளோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். அதில் நம்ம என்னென்ன ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண போகிறோமோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே இது மாதிரியான இன்டர்ஃபேஸ்க்கு வருவீங்க. ஸோ உங்களோட கேலரியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸும் வந்து ஷோ ஆகும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஆல் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்களோட கேலரியில் பர்டிகுலர் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சாம்பிளுக்கு ஒரு 5 ஃபோட்டோஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். ஸோ எத்தனை ஃபோட்டோ செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றதையும் காமிக்கும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து போயிடும். ஸோ இதில் 6 ஃபோட்டோ தான் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ 30-40 ஃபோட்டோஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எத்தனை ஃபோட்டோ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட டியூரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ 6 ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கோம், 6மே வந்து 13 செகண்டுக்கு இருக்குது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதே மாதிரி கீழே பாருங்கள், சின்னதாக சர்க்கிள் மாதிரி ரொட்டேட் ஆகுது இல்லையா. ஸோ இது எல்லாமே ஃப்ரீ டெம்ப்ளேட் தான். ஸோ நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெம்ப்ளேட்டாக வந்து செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெம்ப்ளேட்டுக்கும் ஒவ்வொரு மியூசிக் இருக்கும். அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து ட்ரான்சிஷன் ஆகும். ஸோ நீங்கள் இந்த இதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டெம்ப்ளேட்டையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சின்னதாக ஒரு ட்ராபேக் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய மியூசிக்கை வந்து நம்ம டேரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, வேறு மெத்தடில் தான் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது சேவ் பண்ணிவிட்டு தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். மேலே இருக்கக்கூடிய சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணோடனே இங்கே பார்த்திங்க அப்படின்னா வீடியோ குவாலிட்டி அப்படின்ட்டு லோ, மீடியம், ஹை அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்குது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அது கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிங்க அப்படின்னா பீட் சிங்க் அப்படின்ற ஒரு வாட்டர் மார்க் வரும். ஸோ அதெல்லாம் வராமல் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பேக் வந்துட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா டிக்டாக் அப்புறம் கைன்மாஸ்டரோட சிம்பிள் இருக்கு இல்லையா. ஸோ அதில் கைன்மாஸ்டரை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கைன்மாஸ்டரோட வெர்ஷன் 4.13 இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த ஆப்பை வந்து சப்போர்ட் ஆகும். அதாவது நம்ம அந்த ஷேர் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆப்ஷன் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ ஷேர் பண்ணோடனே உங்களுக்கு இது மாதிரி குட்டி பாப்அப் விண்டோ வரும். அதில் டவுன்லோட் ஆல் அசஸ்ட் அப்படின்றது இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் 2 ஆப் யூஸ் பண்ணக்குள்ளேயும் டேட்டா வந்து ஆன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பீட் சிங்க் ஆப்லேயும் டேட்டா ஆன் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். இங்கே ஷேர் பண்ணிவிட்டு இந்த டவுன்லோட் ஆல் அசஸ்ட் அப்படின்றது இல்லையா, இது வரையுமே நீங்கள் டேட்டா ஆனில் தான் வச்சுருக்கணும். ஸோ ஓகே, இப்போ டவுன்லோட் ஆல் அசஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ பீட் சிங்க் ஆப் என்ன வேலை பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைன்மாஸ்டரில் ஒரு சில கிளிப் கிராஃபிக்ஸ் இருக்கும், அதே மாதிரி ட்ரான்சிஷன் எஃபெக்ட் இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு டெம்ப்ளேட்டாக நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ நம்மளோட ஃபோட்டோஸை வந்து ஜஸ்ட் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டில் இருக்கக்கூடிய ட்ரான்சிஷன் எஃபெக்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வீடியோவாக கொடுக்கும். ஸோ அது இங்கே வந்து ஷேர் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதில் இன்பில்டாக வந்து சாங் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த சாங்கை நீங்கள் இங்கே வந்து டெலீட் பண்ணிடலாம். ஸோ டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக கூட ஆடியோ பட்டனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு சின்ன வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட் பண்ணக்கூடிய சாங் வந்து நம்ம தான் வந்து கரெக்டாக அதுக்கு பீட்டுக்கு அந்த டெம்ப்ளேட்டில் என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ட்ரான்சிஷன் எஃபெக்டை கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த
மைனஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், 1 நம்பர் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வேணுன்றதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவை வந்து நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா இதில் எந்த வாட்டர் மார்க்குமே வருது. அதுவே நீங்கள் பீட் சிங்க் ஆப்லேருந்து ஸ்ட்ரைட்டாக சேவ் பண்ணிங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா பீட் சிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாட்டர் மார்க் இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ யாராருக்கெல்லாம் இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிக்டாக் வீடியோஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.